நான் ஊத்துறா சக்கரை பொங்கல் எதில் எடுத்து வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம்ல, அதனால் சரி இங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு வீட்லேயே செஞ்சுட்டேன். நல்லா சுட சுட சக்கரை பொங்கல். மாவுளுக்கு பாருங்கள், மாவுளுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன், அங்கே போய் பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு தான் கிளம்ப போகிறோம். போதுமா சக்கரை பொங்கல்? போதுங்க. ஏன் அங்கே போய் செய்ய டைம் இருக்காதா? அங்கே போய் மழை பெய்யுதா, அங்கே போய் விரவெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. காலையிலே வீடு வாசலாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு வந்து தான் தண்ணி புதுசாக பிடிச்சி செஞ்சேன். அதனால் சரி போய் பேக் பண்ணிவிடுவோமா? சரி ஓகே. போய் ரெடி ஆகிட்டு வரேன். ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடி மாதம் வந்து வெள்ளிக்கிழமையோட தேதி முடியும் போது நம்ம ஃபர்ஸ்ட்லேயே போகணும்னு நினைச்சோம், ஆனால் போக முடியல. அதனால இன்னைக்கு என்னவா இருந்தாலும் கிளம்பிடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதன்கிழமை நாள் நல்லா தான் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போகிறோம். அதனால இங்கே எப்படி சொல்றது, வீட்லயே சக்கரை பொங்கல் வச்சுட்டேன். நான் அங்கே போய் மழையா இருக்கு, சரி விறகு ஈரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே சக்கரை பொங்கல் வச்சுட்டேன். மாவுளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு தான் கிளம்ப போறோம். கோயிலுக்கு கிளம்பி போய் திருப்தியா படிச்சுட்டு வர போறோம். இன்னைக்கு அதை தான் பார்க்க போறீங்க, வாங்க போலாம். சரி, சக்கரை பொங்கல் வீட்டுல தான் செஞ்சு எடுத்துருக்கியா? கோயில போய் செய்யுங்க. பொங்கல் கோயில வைக்க என்ன பிளான் இன்னைக்கு? பிளானா தான் மழையா இருந்துச்சா, அதனால சரி எங்க அங்க விறகுலாம் ஈரமா இருக்கும், போய் நம்ம விறகு எடுத்துட்டும் போக முடியாது, நம்ம 2 வீலர்ல தான் போறோம். சரி அதனால இங்கேயே நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். காலையில நான் வீடு வாசலாம் சுத்தம் செஞ்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் எல்லாமே சுத்தமா செஞ்சுதான் எடுத்துக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நம்ம வீட்டுல செஞ்சாலும் நல்லா செஞ்சிருக்கிறோம். போய் திருப்தியா சாமியை படைச்சிட்டு போறோம். கோயில்ல போயிட்டு மட்டும் நம்ம ஹாய். எங்கடா 2 பேரும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போறோம். என்ன கோயிலுக்கு? தாரகேஷ் நீ சொல்லு, என்ன கோயிலுக்கு போறோம்? கோயிலுக்கு போறோம். அப்படியா? ரஷ்யன் கண்ணாடி போட்டிருக்கான். கண்ணாடி எங்க போடு. ஏய் சூப்பரா இருக்குடா. சரி ஓகே, அம்மா ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். நான் ஒருத்தரா புடவெல்லாம் கல்யாணத்துக்கு போற மாதிரி சிக்கு சிக்குன்னு கட்டிட்டு ரெடி ஆயிட்டு. என்ன புது ட்ரெஸ்ஸா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன உத்தரா கோயிலுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறியா? கோயிலுக்கு ஆமாங்க, தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும் போகும்போது அங்க கடையில வாங்கிக்கலாம். நான் பத்தி கற்பூரம் எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டேன், அதெல்லாம் வாங்கிட்டேன். அதோட சக்கங்கள் மாவுளுக்கு இது வந்து அதை போய் மாவுல கரைக்க இதெல்லாம் வேணும். அதனால இப்ப வந்து இந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும்தான் வாங்கலாம். அது போகும்போது நம்ம வந்து முத்தாண்டி பத்திரம் வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் எதுக்கு உத்தரா? சாப்பாடு செய்ய போறியா? அங்க போய் இவ்வளவு ஜாமான் எடுத்து வைக்கிற? இவ்வளவு ஜாமாவா? பொங்கல்லாம் வைக்கிற போற மாதிரி தான் இன்னும் நிறைய ஜாமான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க. அப்படியா? அது எதுக்கு அந்த குண்டம்? மாவுல அவங்க போய் பேசுறது. ஓ அதுக்கா? சரி ஓகே ஓகே. இன்னொரு சாமி இருக்கு, அங்க எல்லாம் வச்சு அப்படியே இதுலயே செட்டா எடுத்துட்டு போயிடுவேன். தேங்காய் பழம் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிடுவேன். அதனால இதே ஒரு இது எடுத்துட்டோம். தட்டு வேணும், கரண்டி, பொங்கல் இருக்கு, தட்டு புடிச்சு எடுத்துட்டு போயிடும். சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வை. கிளம்பி மாலைலாம் இருக்கு, அதையும் எடுத்துப்போம். மாலை எடுத்துட்டு போயிட்டு மாலை எடுத்துட்டு மாலை எங்க வை. மாலை 3 மாலை போதும்ல? 3 மாலை பூவு. ஓகே போதும். இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சாமி கும்பிட்டு இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு தான் போறோம். கோயில போய் பார்க்கலாம். என்னங்க வண்டி ஓடிட்டு வந்தோம் நானு, நீங்க கலப்பார சர்பத் சாப்பிடுறீங்களா? தண்ணி தாகமா இருக்குதுங்க. சத்தமா பேசுங்க. தண்ணி தாகமா இருக்குது. சரி சாப்பிட்டியா? போலாமா? உத்ரா என்ன உத்ரா காட்டு உள்ளார போற மாதிரி இருக்கு. நம்ம கோயில் பாருங்க, நம்ம கோயில் இங்கே தான் இருக்கு. சூப்பராக இருக்கும். வாங்க. சுற்றி காடு கிடையாது, வயல்வெளி நிலம்.
மானம் வர இடி இடிக்குதுங்க. நான் நினச்ச பெரிய மழை பார்த்தீங்களா, நெடுக்க மழை. அதனால தான் நான் வீட்டிலேயே பொங்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேரமும் நல்ல நேரம். போட்டிருக்காங்களாட்டுக்கு பூசை படையல் போட்டிருக்காங்களாட்டுக்கு ஆடி மாதன்றதுனால. இதெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் படைக்கணும். என்ன பேசுது? மழை வர மாலை இடி இடிக்குதுங்க செம்மையா. மழை வருமா? மழை வரும்னா ஏற்கனவே பேஞ்சுதான் விட்டுருக்கு. சீக்கிரமாக நீ பெருக்கிட்டு சீக்கிரமாக படைச்சிட்டு போகலாம். படைச்சிட்டு கிளம்பு. இன்னைக்கு பார்த்தா வல்லூர்லாம் மழைன்னு, இங்கே தான் மழை. இது யாரோ படையல் ஆல்ரெடி யாரோ படையல் போட்டிருக்காங்களாட்டுக்கு. தெரியலைங்க. யாரும் தெரியல. நான் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது நான் இங்கே யாரையுமே பார்த்ததே கிடையாது. இது வந்து எங்கள் அப்பா காலத்து கோயில். மெயின் கோயில் வந்து இதுதான் மேல் சாமி. இதுக்கப்புறம் தான் வந்து அது அங்காண்ட எல்லாம் சேர்ந்து சரி பண்ணலாம். நாங்கள் படையல் போடும்போது நாங்கள் 108 மாவுளுக்கு 108 பிள்ளையார் எல்லாம் செஞ்சு வச்சு படைச்சோம். அதெல்லாம் ஒரு நேரங்க செமையாக இருந்தது. உத்ரா தண்ணி எங்கே போய் பிடிச்சிட்டு வர? தண்ணி இங்கே வரவே இல்லைங்க. பாட்டிமா இல்லையாக்குது. வீடுலாம் பூட்டி இருக்கா. அதை அங்கே போய் பைப்பில் போய் பிடிச்சிட்டு வரோம். கொட்டிடுவா? கொட்டிடுங்க. மஞ்சள் கரைச்சாச்சு. ஆனால் வேற செம்ம மழை வரப்போதாட்டுக்குங்க. சீக்கிரம் மஞ்சள் தெளிச்சாச்சா? பூலாம் போட்டுடலாம். என்ன உத்ரா, என்ன பண்ணுற? நான் சாமிக்கு பூலாம் போட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்ண போகிற? நான் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றினா தம்பி திருச்சல் போட்டான். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவளுக்கு வந்து பிடிச்சி விளக்கு ஏற்றணும். அதுதான். ஏன்னா மானம் வர இருட்டிட்டு வருதுங்க. செத்த நேரம் என்னைக்காவது ஒரு நாள் வரும். செத்த நேரம் வந்து உட்காருவோன்னு பார்த்தாலும் முடியும். அவளுக்கு வந்து எல்லாம் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவளுக்கு பிடிக்க போகிறாங்க. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. அங்கே வர வழியில் அம்மன் கோயில் ஒன்று இருக்குங்க. அது எப்போதுமே அங்கேயும் போயிட்டு தான் நாங்கள் வருவோம். அதுக்கும் சேர்த்து இங்கே படைச்சிட்டு அங்கே போகும்போது அதையும் படைச்சிட்டு அப்படியே போயிடலாம். வெல்லம் நான் வீட்டிலே கொஞ்சம் நசுக்கிட்டேன். இருந்தாலும் இது நல்லா நசுக்கணும். நம்ம வந்து தேங்காய் வச்சு தான் நசுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம். தூரங்க. அங்கேருந்து நான் காலைல மணி 11 மணிக்கு கிளம்புனேன். வரவே மணி 12:30 12:45 ஆயிடுச்சிங்க.
எப்படி பார்த்தாலும் 60-70 கிலோமீட்டர் இருக்கும். வந்துட்டோம், அப்புறம் என்ன செய்யறது? நம்ம வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைமாவது அப்புறம் குலதெய்வத்தை வந்து பார்க்கறது இல்லையா? குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் தான் நல்லா இருக்கும். சீக்கிரம் மழை வர தூர ஆரம்பிக்குதுங்க. அவளுக்கு மாவு பிடிச்சாச்சா? பிடிச்சிட்டாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக ஷேப்பாக பிடிச்சி வச்சுருக்குறேன். சரி பறிச்சிடலாமா? இது மாவுளுக்கு மாவு, தேங்காய்லாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அரைக்க வேண்டியதான். நெய்யுங்கடா. இந்த கோயிலுக்கு கொஞ்சம் நெய். செம பாட்டு ஓடுது. ஆடி மாதம் என்ன விசேஷம் வைப்பாங்க தெரியலையே, பாட்டு செம பாட்டுலாம் ஓடிட்டு இருக்கு. ஆமாம், அங்கே வர வழியில் ஏதோ விசேஷம். இது வந்து அந்த கோயிலுக்கு வந்து 3ங்க, மொத்தம் வந்து மாவுளுக்கு 3, தேங்காய் 3, இங்கே வந்து 2, அங்கே 1, அந்தமாரி தான். இப்போ அந்த கோயிலுக்கு எல்லாம் அப்படியே செட்டாக எடுத்து வச்சுருவோம். இங்கே படைச்சிட்டு அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நேரம் அங்கேயும் போய் படைச்சிட்டு தான் வீட்டுக்கு. சக்கரை பொங்கல் இருக்குது, எச்சு படாமல் இங்கே தனியாக கப்புக்கு அங்கே கொஞ்சோண்டு தனியாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வந்து இங்கே வைக்கிறதுக்கோசரம் இது தனியாக கொஞ்சம் பெரிய டப்பாவில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். துரகேஷ் எல்லாத்துக்கும் வச்சுட்டியா? பூ போட்டியா? அவ்வளோதானே, எல்லாம் எடுத்து சாமி கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கணும். சாமி எனக்கு நல்ல படிப்பை கொடு, நல்லா நான் 5th படிக்கிறேன், நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், சாமிக்கிட்ட வேண்டிக்கோ. ருத்ரா நீ என்ன வேண்டிக்கிற சாமிக்கிட்ட? என்ன கேட்டிங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். அதான் நான் எப்போதுமே எடுத்தோடனே எல்லாரும் நல்லா இருக்கணும், அதே பழக்கமாயிடுச்சு. சரி ஓகே, ரெடி ஆயிடுச்சா? இது வந்து அங்கே எல்லாம் பத்தி கல்புரம், மாவுளுக்கு சக்கரை பொங்கல் எல்லாம் அப்படியே. இப்போ இது வந்து இங்கே தேங்காய் 1, எல்லாமே நல்ல காதான், புதுசு தான், எல்லாமே வாங்கிட்டு வந்தது நான். இது அப்படியே எடுத்து வச்சு அங்கே போய் எல்லாம் எடுத்து வைக்கலாமா? அப்புறம் எல்லாம் மாவுளுக்கு சக்கரை பொங்கல் எல்லாம் லைனாக அப்படியே ஒன்று எடுத்து. எங்கே போகிற? ஏங்க அந்த மழையில் உட்காருன்னு எனக்கு ஆசை. நல்லா சில்லுன்னு நல்லா மழை பெய்யுது. இந்த மழையில் அப்படியே உட்காந்து ட்ரெஸ்ஸுலாம் வீணாயிடுமேன்னு தயார், இல்லைன்னா மரம் ஏறிடும். இப்போ இதில் உட்காருது, இங்கே உட்காரு, நல்லா என்ஜாய் பண்ணுறியாட்டுக்கு. ஜாலியாக நம்ம எப்பயாவது தான் வரோம், அதனால் இது பையன் இனிமேல் எப்போ வரோம்? அடுத்த டைம் இனிமேல் எப்போ வரோன்னு தெரியல. நம்ம குலதெய்வம் சாமிக்கு எப்போ வரோன்னு தெரியல. சரி, அடுத்த டைம் வரும்போது இருந்தால் அடிக்கடி வரலாங்க. ரொம்ப தூரமாக இருக்கா, அதை பாருங்க. வந்தோம் நல்லா மழை, ஆனால் படைச்சதுக்கு அப்புறம் தான் மழை இருந்தாலும் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு போய் அப்படியே படைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சூப்பராக இருக்குத்ரா. இந்த மாதிரி இடத்துல தான் கிராமத்தில் இருக்கிறவங்க உண்மைக்கே கொடுத்து வச்சவங்க, மரத்தோட ஜாலியாக, அதாவது எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது, அமைதியாக இருக்கு, ஒரு வண்டி சத்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மனசு வந்து அப்படி ரிலாக்ஸாக இருக்குது. அப்படியே இங்கே இருந்தாலே வந்துதான் அப்படியே இங்கே இருக்கணும் போலயே தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த இடம். சரிம்மா, ராஜா வாழ்க்கை பாரு, அங்கே ஒருத்தவன் பாரு. நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஓகே, வீட்டுக்கு போகலாமா? கிளம்புவோம். அடுத்த மழை வர்றதுக்குள்ளார காமியா. இப்போ நான் வந்து ஏறினல, அதே மாதிரி நீ ஒரு டைம் இந்த மாதிரி ஏறி உட்கார வீடியோ எடுக்கிறேன். என்னாலாம் முடியாதுங்க. நீ ஏறுற, நான் வரேன். என்ன ஊத்துறா? ஹாயா உட்காந்துட்ட, படைச்சாச்சா? படைச்சிட்டாங்க. கல்புரம் ஏற்றி வந்துட்டா ஒன்று மழை வந்துடுச்சு, நல்லா மழை பெய்யுது.
அதனால இந்த அப்படியே பசங்களுக்குள்ளார உட்காந்து சகப்பவங்க சாப்பிட்டுட்டு இருக்கானோ. அங்கே வர வழியில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு நம்ம தாண்டிட்டு போவோம். சரி அப்படியே சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கோம். படைச்சாச்சு நல்லா. ஆனால் படைச்சி எல்லாம் முடித்தோம். நல்லா மழை. நல்லா மழை வந்துடுச்சுல்ல. நான் எப்போ ஒன்று செஞ்சாலும் மழை வருதுங்க. எனக்கு தெரியல. அது ஆடி மாதம் கூழ் காய்ச்சி இறக்குனா அந்த மாதிரி தான் சரி மழை வீட்லேயும். இப்போ இங்கே வந்து படைச்சி முடிச்சா நல்லா மழை. என்ன நேரமும் சரி ஒரு நல்ல சகனம் தான் அது. நல்லா மாங்காய் இருக்குங்க. சுற்றி மாமரம், பெலா மரம், அப்புறம் வாழை மரம் எல்லாம் இருக்கும். மாமரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. நல்லா இவ்வளோ என் சைஸில் இருக்கும். ஒரு மாங்காவும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். கீழே தொங்கும். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுலாம் இப்போலாம் வெட்டிட்டாங்க எல்லாத்தையுமே. ஃபுல்லாக வேப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு மாமரம் தான் இருக்குது. அந்த மாங்காவே துரகேஷ சக்கரை பொங்கல் சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? ஏன் ரஷ்யனுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? ரஷ்யன் சூப்பராக உட்காந்துருக்குறான். இலை பிச்சுட்டு நான் இலை வாங்கிட்டு வந்தேங்க. இந்த இலை இருக்கும். அதனால இருந்தாலும் இல்லைன்னு நான் கடையிலேருந்து வரும்போது 4 இலை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அது ஃபுல்லாக சாமிங்களுக்கே வச்சுட்டுனா சரி இலை பிப்போன்னு பார்த்தா அதுக்குள்ள மழை வந்துடுச்சு. அப்படியே கோயிலுக்குள்ளார வந்து உட்காந்தாச்சு. அது தட்டி ஒன்றே ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான். சரி அதில் தான் சின்ன மூடி அந்த கப்பு மூடி தட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதனால சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். எப்போ கிளம்புறது வீட்டுக்கு? மழை விட்டாதான். மழை விடுமா? மழை விடுற மாதிரியே தெரியல. நல்ல வேலைங்க நான் தப்பிச்சிட்டேன். இங்கே வந்து பொங்கல் வச்சுருந்தா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தோடய கிளம்பியிருப்பேன். இப்போ அங்கே வீட்டில் பொங்கல் வைக்கிறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து எனக்கு என்னமோ தோணுச்சுங்க. என்னமோ எனக்கு வீட்டிலேருந்து பொங்கல் வச்சு எடுத்து வந்து இங்கே படைக்கணும்னு ஒரு இதாகவே இருந்துச்சு. அதுக்கு இவர் வந்து வா அங்கே போய் பொங்கல் வச்சுக்கலாம், அங்கே போய் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு என்னமோ இல்லைங்க நம்ம வீட்டிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம் எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அது நல்லதாகவே போயிடுச்சு. இல்லைன்னா இந்த மழையில் வந்து அதுக்கே நான் வழி நெடுக்க மழை தான் பிட்டு பிட்டா பெஞ்சிட்டு இருந்தது. நான் வந்து பார்த்தா ஃபுல்லாக ஈரம். இதில் நான் எங்கேருந்து வந்து விரவை தேடி சத்தையை தேடி என்ன பண்ணியிருப்பது? அந்த வேலை நான் எனக்கு என்னமோ வீட்டிலேயே சுத்தமாக செஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? வர வழியில் சுட சுட பகோடா போட்டாங்கங்க. சூப்பராக. எது முக்கியமோ இல்லையோ ஆனால் பகோடா வாங்கிட்ட. சாமி கோயிலுக்கு வந்து படைக்கிறதுக்கு வந்தோம். படைச்சிட்டு தாங்க செய்கிறேன் நான். படைச்சிட்டு தான் சாப்பிட்றேன். செய்யுது அதனால சும்மா உட்காந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும். பகோடா எப்படி டேஸ்டாக இருக்கா? நல்லா ஆனியன் பகோடா அப்போதான் சுட சுட போட்டு வச்சாங்க. எனக்கு 2 கூட சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா வெங்காயம் எனக்கு நிறைய வெங்காயம் அரிஞ்சு போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. அழகு பகோடா. அழகா எவ்வளோ? 100 பகோடா எவ்வளோ? 130 ரூபாய்னாங்க. நான் 150 வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதாங்க. படைச்சி வச்சு மழை லைட்டாக விட்ட மாரியே இருக்குது. நம்ம கிளம்பலாம். இப்போ வந்து அந்த கோயிலுக்கெல்லாம் அந்த பிறகு தனியாக எடுத்து அப்படியே செட்டாக வச்சிட்டேன். அப்படியே போய் படைச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஓகே பாய். என் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.